ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ட்ராமா ஸ்டோரி நம்ம சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவுடி நன்னரோட அதாவது எபிசோட் 2ல் பார்ட் 2 தான் பார்க்க போதும். இனிமேல் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட முடியும் என்னால் முடிஞ்சது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையில் ஹீரோயின் காட்டுறாங்க இல்லையா, ஹீரோயினோட அம்மா பையன்கிட்ட அடி வெளுத்து வாங்கிட்டுருக்காங்க. ஏன்னா அவன் ரேமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டுருக்கான். அதே மாதிரி டே ஒழுங்காக போயிடுடா அடி பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருந்தாலும் அடி பிச்சாலும் மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வாட்டரே பார்த்து யோசிச்சுக்கிறான். ஒருவேளை இந்த வாட்ச் ஒரு பட்டன் வாங்கினா ஒரு மிஷின் மாதிரி தான் வேலை செய்யுது, அது எப்படி அப்படின்ட்டு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறா. டக்குனு அவங்க கிளாஸ் மிஸ் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றா. ஃபர்ஸ்ட்டு பட்டன் அமுத்தோன்னே அதெல்லாம் லேசாக அமுத்தானே வேண்டாம் அப்புறம் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா. ஆனால் இப்போ என்ன தெரியல, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து மிஸ்ஸு கூப்பிடும்போது தெரியும் பட்டன் அமுத்திட்டா போல் பயந்துட்டா, அது ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஃப்ரெண்டு கூப்பிட்டு எழுப்பும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்திரிக்கும் போது கரெக்டாக அந்த பார்க்குறா இது வேலை செய்யுது அப்படின்ட்டு. ஸோ போர்டுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப நடிக்கிறாங்கப்பா மிஸ்ஸு முன்னால். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எப்படி நடிப்போம் அந்த மாதிரி வந்து நடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்மளுக்கு பீரியஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. இந்த மாதிரி நடிக்கும் போது சொல்லிட்டு கிளாஸ் கட் அடிச்சுட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோயின் அந்த அதாவது ஜிம் இருக்கிற ஏரியாவுக்கு போயிடுறாரு. போய் அங்கே என்னது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது, இந்த வாய்ப்பு தவிர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஜிம் வந்து காம்படிஷன் இருக்குது, அந்த காம்படிஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த காலத்தில் எங்கேயோ சைல் பாய் ஒரு புகை அடிக்கிற ஸ்மெல் வருது. நம்ம ஹீரோயின் அது மோப்பம் முடிச்சு எங்கே அடிக்கணும் சேனல் பின்னால் சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அது போய் எட்டி பார்க்குறா. பார்த்தா 3 பசங்க சேர்ந்து ட்ரம் அடிச்சுட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ புதுசாக ஒருத்தர் வராரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஹீரோ சொல்ல போனால் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் மாதிரி வச்சுக்கோங்களேன். வில்லன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஹீரோவும் இருக்கலாம் வில்லனும் இருக்கலாம். இவரோட பேர் கிம் தே சூன் அப்படின்ட்டு சொல்லி ஆக்சுவலாக பேர் நிறையா இருக்கும். கிம் தே சுன்ஜெய் ஓகேங்களா. நம்ம ஹீரோட பேர் எப்படி சுன்ஜெய், இவர் பேர் கிம் தே. ஸோ இவர் பேர் வந்து இப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, எதுக்காக இவங்க சிகரெட் அடிக்கிறாங்க சொல்லிட்டு. சரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டேய் ப்ரௌடி பசங்களா சொல்லிட்டு சேர்ந்து ஃபைட் பண்ண வராங்க. ஆனால் அவர் பார்க்குறாரு இந்த பொண்ணு வந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே சட்டை போட்டு பேசிகிட்டு இருக்கிற அந்த கேப்பில் அதாவது அவங்க கூட இருக்கிற பாய்ஸ் கூட இருக்கிற மாதிரி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பேசிருக்கிற அந்த ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கிம் தேஷன் சரி எங்கள் பேர் தெரிஞ்சுங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கொட்டு வந்து ஒரு இடத்துல ஒழிக்கிறாங்க. ஒழிச்சு பின்னால் சரி சிகரெட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதாவது ரெண்டாவது கிம் தேச்சூன் அப்படி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிடுறாரு. வாங்கிட்டு பின்னால் கிட்ட வந்து பார்த்தா டே நீயா இதுக்கு முன்னே அவனை பார்த்துருக்கனே அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் இப்போ வேறு இயரோட தான் இருக்கிறாங்க. இப்போ 2007 அந்த இயரில் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான மியூசிக் அண்ட் சிங்கர்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ மாதிரியே இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க. இவங்க ஒரு இவங்க தனி இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் உங்கள் மியூசிக்லாம் கேட்டு ரசிச்சுட்டு அந்த கேப்பில் சரி உன்னை நான் பார்த்துட்டேன், நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். சரி எந்த வருஷத்தில் நீ இப்போதே அழகாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சிவரத்தை இவரை கை கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு ஆள் வரும்போது எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த ஆளை பார்த்துக்கூடாது சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிற அந்த கேப்பில் என்னன்னு தெரியல, ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோயின் அந்த ஆளை நீ சிகரெட்டு ஸ்மோக் பண்ணுறியா அப்படிங்கும்போது நான் சிகரெட்டை ஸ்மோக் பண்ண மாட்டேங்க, ஆக்சுவலாக அந்த 3 பாய்ஸ் வந்து சிகரெட் அடிச்சுருந்தாங்க, ஜிம்முக்கு தான் பிரச்சனையே இருக்குது, அதனால் நான் சிகரெட்டு ஸ்மோக் பண்ண மாட்டேன், அதனால் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எவ்வளோ கழிச்சு பார்க்குறாரு. அவர் அடித்து விடுறாரு. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஹீரோ வராரு. ஹீரோயின் பார்த்து தலையை குமிச்சுறாங்க. குமிச்சோன்னே இவனா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இங்கே பாரு அவள் போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தூக்கிட்டு ரொம்ப நேரம் இருக்கிறாங்க ஹீரோ முன்னால். இருந்தாலும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஹீரோயின் எங்கள் பேரண்ட்ஸ் அதாவது அவர் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் நான் வந்து சிசிடிவி கேமரா மூலமாக வாட்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ சொல்கிறாரு அந்த சிசிடிவி கேமரா வந்து பிரச்சனை, நீ வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சுஞ்சன் இரு நான் சிகரெட்டே ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க நீ சிகரெட்டெல்லாம் ஸ்மோக் பண்ணுவியா, இந்த மாதிரி பொண்ணு நான்
எதிர்பார்க்கல, ரொம்ப நீ ஒஸ்ட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் என்ன நான் லைட்டாக தான் பண்ணுவேன், ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னா அப்படின்ட்டு தன்னைப்பாலே வளர ஆரம்பிச்சிட்டாங்க. செஞ்சு நின்று நான் கிளியராக சொல்கிறேன், நான் ஸ்மோக்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் கரெக்டாக அதோட இருக்குது. சரி, நம்ம ஹீரோயின் ஸ்கூலை முடிச்சு வராங்க. அந்த கேப்பில் மறுபடியும் அந்த 2வது ஹீரோ சந்திக்கிறாங்க. என்னை விட்டுட்டு நீ போயிட்டீல அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை அடி வாங்காமல் விட்டுட்டேன், அதனால் நீ மன்னிச்சு அதாவது தப்பிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சோடனே அடுத்த கேப்பில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்லி ட்ரை பண்ணுறாங்க டைமுக்கு அப்படி சொல்லிட்டு இவங்க 2ஆவதாக வந்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுக வராங்க. ஆக்சுவலாக அதான் நான் சொன்னேனே, இவங்க ரவுடி கேன் மாதிரி தான். இவங்க வந்து வரும்போது, இந்த லேடி வரும்போது நம்ம ஹீரோயின் தள்ளி அது ஃபஸ்ட்டு வந்து அவங்க நின்றுட்டு இருந்தாங்க, நகராமல் ஹீரோயின் இப்போ வந்து அது தள்ளி ஓட்டுட்டு வராங்க. வரும்போது வலிக்குதுங்கிற மாதிரி அங்கே பின்னால் பார்த்தா அவளோட ஆளுக 2 பேர் இருக்கிற ஆளுக, இங்கே பாரு என் அவனை பின்னாடி நீ சுற்றிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு நல்லதில்லை சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் இவங்ககிட்ட அழி வாங்கக்கூடாது சொல்லி நம்ம ஷூலேஸ் கட்டுற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பயங்கர மோசமாக இருக்கிறாங்க இந்த வயசில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓகே, இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன். இது பார்ட் 2 வீடியோ. அடுத்தடுத்த வீடியோ போட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.